தமிழ் மண்ணிற்கும் தமிழ் மாணவர்களுக்கும் வணக்கம். இது உங்களுடைய தமிழ் ராக் டெக் சேனல். ஓகே தம்பி தங்கச்சிங்களா, ஸோ 12th ஸ்டாண்டர்ட் காமர்ஸ் பயங்கரமாக படிச்சுட்டு இருப்பீங்கன்னு நம்புகிறேன். அண்ட் ஆல்சோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸ் இயரில் நடந்த ஒரிஜினல் ஹாஃப்லி எக்ஸாமுக்கான கொஷின் பேப்பர் தான். அண்ட் ஆல்சோ அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸையும் நான் எப்பயும் போல் கொடுத்துருவேன். அண்டு முக்கியமான விஷயம், அந்த இம்பார்ட்டன்ட் கொஷின் தான் கண்டிப்பாக வரும், அதில் இருக்க கொஷின்ஸ் தான் வரும். ஓகேங்களா? ஸோ மறக்காமல் வந்துட்டு வீடியோ ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். ஸோ இந்த கொஷின் பேப்பருக்கான லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். உங்களுக்கு வந்து ரெஃபரன்ஸ்க்காக தான் இந்த கொஷின் பேப்பரில் இருக்க 5 மார்க்ஸ் எல்லாமே பாருங்கள். ஸோ இந்த 5 மார்க்ஸில் வந்துட்டு எத்தனை கொஷின் உங்களால் அட்டன் பண்ண முடியும் அப்படின்றத சொல்லுங்கள். அதாவது 7 கொஷின் இருக்குது பார்த்தீங்களா, 7ல் வந்துட்டு எத்தனை கொஷின் நீங்கள் வந்து அட்டன் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லுங்கள். ஃபஸ்ட் என்னது, பிரின்சிபல் ஆஃப் மாடர்ன் மேனேஜ்மெண்ட், ஸ்டெப்ஸ் ப்ரொமோட்டிங் ஆண்டர்ப்ரனர் வென்ச்சர், அப்புறமா கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ், கஸ்டமர்ஸ் ஆர் எக்ஸ்ப்ளாய்டட், ஹவு கஸ்டமர்ஸ் ஆர் எக்ஸ்ப்ளாய்டட், அப்புறமா ஹவு த மார்க்கெட் கேன் பி கிளாசிஃபைட் ஆன் த பேசிஸ் ஆஃப் economics, explain the internal source of requirement, significance of human resource management, detail the feature of check, functions of SEBI. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் ஃபினான்ஷியல் மார்க்கெட்ஸ். அதுக்கப்புறம் இது வந்துட்டு ஒரு இந்த கொஷின், அதாவது பார்த்தீங்கன்னா கேஸ் ஸ்டடி மாதிரி ஒரு கொஷின் கொடுத்துருக்காங்க. மலர் இஸ் அன் ஆண்டர்ப்ரனர், ரைட் எனி 5 challenges who ஃபேஸ் இன் ஹர் பிஸ்னஸ். அதாவது வந்து ஒரு ஆண்டர்ப்ரனராக என்னென்ன சேலஞ்சஸை வந்து ஃபேஸ் பண்ணுவாங்களோ எல்லாத்தையுமே நீங்கள் இதுக்கு எழுதிடலாம். ஓகேங்களா? நீங்கள் ஆல்ரெடி வேறு இதில் படிச்சிருந்தீங்க, ஆண்டர்ப்ரனர்ஸில் வந்துட்டு எந்தெந்த சேலஞ்சஸ் வந்ததுன்னு படிச்சிருந்தீங்கன்னா அது இதில் எழுதிடலாம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஜாப் ட்ரைனிங், ஆன் த ஜாப் ட்ரைனிங் அண்ட் ஆஃப் த ஜாப் ட்ரைனிங். ஆன் த ஜாப் ட்ரைனிங்னா ஒன்றும் கிடையாது, நீங்கள் வந்துட்டு ட்ரைனிங்குள்ளே இருப்பீங்க பார்த்தீங்களா. இப்போ ஒரு கம்பெனி ஜாயின் ஆகிட்டதுக்கப்புறமா அந்த கம்பெனியில் உங்களுக்கு ட்ரைனிங் கொடுப்பாங்க வித் ஸ்டிப்பன் பேஸ்டு, அதாவது உங்களுக்கு காசு கொடுத்து ட்ரைனிங் கொடுப்பாங்க. ஓகேங்களா? அந்த மாதிரி நடக்கும். ஆஃப் த ஜாப் ட்ரைனிங்னால் நீங்கள் ஜாபெல்லாம் ஜாயின் பண்ணாமல் தனியாக நீங்களே போயிட்டு ஒரு இடத்துல ஒரு ட்ரைனிங் கற்றுக்கிறது, ஏதோ ஒரு எக்ஸலுக்கு கிளாஸ் போகிறது, அந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா அதெல்லாமே ஆஃப் த ஜாப் ட்ரைனிங். இந்த ரெண்டுத்துக்கான டிஃப்ரென்ஸ் எழுதுங்க. ஆன் த ஜாப் ட்ரைனிங்கில் வந்து நம்ம காசு கொடுப்பாங்க, ஆஃப் த ஜாப் ட்ரைனிங்கில் அவங்களுக்கு நம்ம காசு கொடுக்கணும். அந்த மாதிரி சும்மா ஜென்ரலாக இந்த மாதிரி படித்து வச்சுட்டு நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து டிஃபரன்ஸ் பிட்வீன் ஷேர்ஸ் அண்ட் டிபென்ச்சர்ஸ், அப்புறமா டைப்ஸ் ஆஃப் டைரக்டர்ஸ். ஓகேவா? இதில் என்னென்ன கொஷின் உங்களுக்கு எழுதுவீங்க, இதில் எத்தனை கொஷின் நீங்கள் எழுதிடுவீங்க அப்படின்றத நீங்கள் வந்துட்டு கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் போடலாம். ஸோ மலர்சன் ஆண்டர்ப்ரனர்னா என்னென்ன சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணுவாங்கன்னா நீங்கள் ஓனாக எழுத கற்றுக்கோங்க. ஸோ ஆண்டர்ப்ரனருக்கு என்னென்ன சேலஞ்சஸ் அவங்க ஃபேஸ் பண்ணுவாங்க, டெசிஷன் மேக்கிங் எடுக்கணும், அவங்கள ஓன் டெசிஷன்ஸை வந்து அவங்க மேக் பண்ண வேண்டியது இருக்கும். அதுக்கப்புறமா வந்துட்டு சப்போர்ட் இருக்காது அவ்வளோ. ஆண்டர்ப்ரனர்னோடனே டேரெக்டாக வந்துட்டு கம்பெனி மாதிரி மொத்த பேர் சேர்ந்த அளவுக்கு ஒரு சப்போர்ட் இருக்காது. அப்புறமா வந்துட்டு ஒன் மேன் ஓனர்ஷிப் அளவுக்கு அவங்களுக்கு ரொம்ப ப்ரெஷர் அதிகமாக இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் வந்து சேலஞ்சஸ்க்கு நீங்கள் என்ன வேணால் எழுதலாம். ஓகேங்களா? ஸோ இதெல்லாமே நீங்கள் எழுத கற்றுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஈஸியாக பாஸ் ஆகிடலாம். ஸோ சேலஞ்சஸ்ன்னும் போது அதில் என்னென்ன சப் பாயிண்ட்ஸ் வருதோ அதில் அண்டர்லைன்ஸ் மட்டும் பண்ணிடுங்க. ஓகேங்களா? இப்போ இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நம்ம பார்த்துடலாம். அண்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டானது. அண்ட் இதை மட்டும் படித்தாலே போதும், நீங்கள் வந்துட்டு 65 to 70, அதாவது பார்த்தீங்கன்னா மினிமம் மார்க் வந்து 65 to 70. ஓகே. எவ்வளோக்குன்னா 90 மார்க்குக்கு வந்து 65 to 70 எடுத்துருவீங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 100க்கு வந்து 80 above எடுத்துடலாம் நீங்கள். ஓகே, இதை மட்டும் படித்தாலே. அண்டு இதை வந்து நான் வந்துட்டு கம்பேரிசன் பண்ணி பார்த்து தான் நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் பிரின்சிபல் ஆஃப் மாடர்ன் மேனேஜ்மெண்ட் அதில் பார்த்தோமா, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் பார்த்தோமா, ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் SEBA பார்த்தோமா, கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் அதில் பார்த்துருந்தோமா, இன்டர்னல் சோர்ஸ் ஆஃப் ரெக்யர்மெண்ட் பார்த்தோமா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தென் வேறு என்ன பார்த்தோம். ஸோ டிஃப்ரென்ஸ் ஒன்று பார்த்தோன்னு நினைக்கிறேன். நிமிஷம்ங்க. இதில் எல்லா கொஷினுமே இருந்தது, நான் வந்துட்டு இப்போ சரியாக பார்க்கலாம். இதை பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஆன் த ஜாப் ட்ரைனிங் அண்ட் ஆஃப் த ஜாப் ட்ரைனிங். ஸோ இதை மட்டும் படிச்சிங்கனாலே உங்களுக்கு வந்து மோஸ்ட்டாக எல்லாமே கவர் ஆகிடும். அண்டு இதில் எத்தனை கொஷின் இருக்குது பாருங்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 5 மார்க்ஸில் வந்துட்டு 39 ப்ளஸ் இது ஒரு 10 இருக்குது. டிஃப்ரென்ஸ் பிட்வீனில் நீங்கள் 10 படிக்கணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஓனாக எழுத கற்றுக்கோங்க. மோஸ்ட்டாக ஓனாக எழுதிடுங்க. அப்படி இல்லைனா வந்துட்டு இந்த டார்க்காக ப்ளூவில் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அது எல்லாத்தையுமே படிச்சுக்கோங்க. ஓகே. அது மட்டும் இல்லாமல் ஆன் த ஜாப் ட்ரைனிங், ஆஃப் த ஜாப் ட்ரைனிங் எக்ஸ்ட்ரா படிச்சுக்கோங்க. அண்டு இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 மார்க் வந்து 47 இருக்குது, 2 மார்க் வந்து ஒரு 70 இருக்குது. சப்போஸ் உங்களால் எல்லாத்தையுமே படிக்க முடியாது, 70 கூட என்னால் படிக்க முடியாதுன்னா இந்த க்ரீனில் கொடுத்துருக்கதையும் 3 மார்க்ஸில் வந்து ரெட்டில் கொடுத்துருக்கதையும் படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ மோஸ்ட்டாக வந்து எல்லாத்தையுமே படிக்க ட்ரை பண்ணுங்கள், அப்போ தான் வந்து நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ இல்லை எனக்கு டைம் பத்தலைன்னா நீங்கள் அதை மட்டும் படிச்சுக்கலாம். அண்ட் தென் இதை மட்டும் படித்தாலே ஒரு குட் மார்க் உங்களால் ஸ்கோர் பண்ண முடியும். கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். இந்த பிடிஎஃப்பும் இதுவும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் கொடுத்துறேன், மறக்காம போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க.
அண்ட் வேறு எதாவது வேணும்னா கமெண்ட் செக்ஷனுக்கு கேளுங்க, அண்ட் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறேன். கண்டிப்பாக இந்த பிடிஎஃப் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எல்லா கொஸ்டினுமே படிங்க. இல்லைனா நான் உங்களுக்கு சொன்ன பார்த்தீங்களா, ஐ மீன் நான் வந்துட்டு ஃபைனல் இயர் இன்ஜினியரிங் படிக்கிறேன். ஸோ இன்ஜினியரிங்கில் வந்து நாங்கள் எந்த மாதிரி படிப்போம், இந்த ஸ்டைலில் தான் நாங்கள் வந்து படிப்போம். அண்டு இந்த மேனேஜ்மெண்ட் கிட்டத்தட்ட உங்கள் காமர்ஸ் பேப்பர் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்துட்டு பிரின்சிபல் ஆஃப் மேனேஜ்மெண்ட்டுன்னு ஒரு பேப்பர் வரும். அந்த பேப்பர் மாதிரியே இருக்குது. ஸோ அதனால் எந்த மாதிரிலாம் கதை அடிக்கணும்னு நான் உங்களுக்கு சொன்னேன். அதுக்காக தான் வேறு எதுவும் இல்லை. அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாம். ஈஸியாக தான் இருக்கும் எக்ஸாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக நீங்கள் படிச்சுட்டு போங்க. கதை அடிக்கிற மாதிரி அந்த அளவுக்கு ரேஞ்சில் படிச்சுட்டு போங்க. தெரிஞ்ச கொஸ்டின்லாம் ஸ்டார்டிங்கில் எழுதுங்க. கதை அடிக்கிற கொஸ்டின்லாம் ரிமைனிங் லாஸ்ட்டாக எழுதுங்க. கண்டிப்பாக மார்க்ஸ் வந்து பூஸ்ட் ஆகும். ஓகே, ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ. ஹேவ் குட் டே டுமாரோ அண்ட் ஆல் தி பெஸ்ட் ஃபார் எக்ஸாம். வேறு ஏதாவது வேணால் கமெண்ட் செக்ஷனுக்கு கேளுங்க. எக்ஸாம் முடிச்சுட்டு வந்து கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. பை பாய்.